இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இங்க இந்த ஸ்டோரியில ரெண்டு பாய்ஸ் பத்தி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது அவங்க வயசை மீறின விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. அதனால அவங்கள ஜென்டில்மேன் சொல்றாங்க. ஆஃப் வெரோனானா, வெரோனான்றது ஒரு சிட்டி, ஒரு நகரம். அது இட்டாலியில இருக்கு. ஸோ அந்த வெரோனால இவங்க வசிக்கிறாங்க. அதனால டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனான்னு சொல்றாங்க. இந்த ஆத்தர் ஏஜே குரோனின். இவரை பத்தி நம்ம செப்பரேட்டா அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த லெசனுடைய ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை பத்தின இன்ட்ரோடக்ஷன். இந்த ஸ்டோரி எதை பத்தினா, அன்பு, டிவோஷன்னா அர்ப்பணிப்பா இருக்கிறது, சாக்ரிஃபைஸ்னா தியாகம், சின்சியாரிட்டினா ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப சின்சியரா அதுக்காக வேலை பார்க்கறது, மெச்சூரிட்டினா அவங்க வயசை மீறி அவங்க ரொம்ப மெச்சூரா இருக்காங்க, ரொம்ப பெரியவங்க போலலாம் நடந்துக்கிறாங்க, அதை சொல்றது. இது யாருன்னா ரெண்டு லிட்டில் பாய்ஸ் பண்றாங்க அவங்களுடைய சிஸ்டருடைய லைஃபை சேவ் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க சிஸ்டர் ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த டிசீஸ் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸ்பைன்னா அந்த முதுகெலும்பு, அதுல டியூபர்குலோசிஸ், டிபின்றது நார்மலா லங்ஸ் தான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இது அதை விட ரேர் கேஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். நார்மலா டியூபர்குலோசிஸ்ன்றது லங்ஸை பாதிக்கும். டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன்னா பாட்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது முதுகு தண்டை பாதிக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில இந்த பாய்ஸுடைய செயல்களை நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அது எப்படி மனித நேயத்துக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் ஏஜே குரோனின் அவர் இந்த பாய்ஸ் இருக்கிற பகுதிக்கு போறாரு. அப்ப அவர் பார்க்குற விஷயத்த அவர் சொல்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஆத்தர் போறாரு. எங்க போறாருன்னா, ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ஆல்ப்ஸ். ஆல்ப்ஸ்ன்றது ஒரு மவுண்டன். அந்த மவுண்டன் யூரோப்ல இருக்கு. இப்ப குறிப்பா அந்த இட்டாலின்ற பகுதியிலையும் இந்த மவுண்டன் வரும். ஸோ அந்த ஃபுட் ஹில்ஸ்னா அதனுடைய அடிவாரம், மலை அடிவாரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல, அந்த மலையுடைய அடிவாரத்துல ரெண்டு பசங்க இவங்க போன காரை ஸ்டாப் பண்றாங்களாம். அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா. வெரோனான்ற சிட்டியை, அந்த சிட்டியோடைய வெளிப்பகுதி, அதாவது அவுட்ஸ்கர்ட்ஸ்னா அந்த சிட்டிக்குள்ளார இன்னும் போல, அந்த சிட்டிக்கு வெளியே இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது மலை அடிவாரத்துல அந்த பசங்க இவங்களுடைய காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வைல்டு ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரிஸ்ன்றது ஃப்ரூட், வைல்டுனா அது காட்டுல இருந்து கிடைக்கிற ஸ்ட்ராபெரின்னு அர்த்தம். ஸோ அதை வாங்கறதுக்காக, அதை விற்கிறதுக்காக அந்த பசங்க இந்த காரெல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது இந்த காருடைய டிரைவர், இந்த ஆத்தர் வர்றாருல, அந்த காருடைய டிரைவர் வார்ன் பண்றாரு, நீங்க இதெல்லாம் வாங்காதீங்க. காரோட டிரைவர் லூகி, அவருடைய பேர் லூஜின்னு சொல்லலாம், இல்ல லூகின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இட்டாலியில அதனுடைய ப்ரொனன்சியேஷன் லைட்டா மாறும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காரோடைய டிரைவர் பேர் லூஜி. அவர் அதான் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விட நல்ல ஃப்ரூட்ஸ் நம்ம வெரோனாக்கு போனோம்னா, அந்த சிட்டிக்குள்ளார போயிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால சிட்டிக்கு வெளியே இந்த பசங்க வைக்கிற ஃப்ரூட்ஸை வாங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த பசங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் இந்த டிரைவர் தன்னுடைய ஷோல்டரை உயர்த்தி, அதாவது மற்றவங்களை தாழ்த்தி பேசும்போது ஷ்ரக்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசங்க ரொம்ப கீழ்நிலையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழுக்கா இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் அவங்கள கொஞ்சம் கேவலப்படுத்தி பேசுறாரு. அவங்களுடைய ஷேபி அப்பியரன்ஸ்னா அவங்க கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி அவங்க தோற்றம் இருக்கிறதுனால இவர் தன்னுடைய ஷோல்டரை உயர்த்தி, அவங்க ரொம்ப அழுக்கா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வாங்காதீங்க ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுறாரு. அதுல ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் பழைய துணி, பழைய ஜெர்சியை போட்டுக்கிட்டு இருக்காரு. மேல் பக்கம் ஷர்ட்னு சொல்லுவோம்ல, அது ஜெர்சின்னு சொல்லலாம். அண்டு கிழிஞ்ச, அதாவது பாதி கட் பண்ண காக்கி பேண்ட்ஸ். காக்கினா இந்த மிலிட்டரி போலீஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அது போன்ற ட்ரெஸ், கொஞ்சம் பழைய ட்ரெஸ் கட் பண்ணி, அதாவது பாதி கட் ஆயிருக்கு, அந்த பேண்ட்டை போட்டிருக்காரு. இன்னொரு பையன் அவர் ஷார்ட் அண்ட் ரொம்ப சின்ன ஆர்மி டியூனிக். ஆர்மி டியூனிக்னா இப்ப ட்ரெஸ் இருக்கும், மேல போடுற ஷர்ட் மாதிரி இருக்கும், ஆனா அதுல கைப்பகுதி இருக்காது, ஸ்லீவ்ஸ் இருக்காது. அதுக்கு பேர் டியூனிக். ஆர்மில உபயோகப்படுத்துற அந்த வகையான டியூனிக் போட்டிருக்காரு. கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ட்ஸ்னா அது ரொம்ப லூஸா இருக்கு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப மெல்லிய உடம்பு கொண்டதுனால அந்த ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப லூஸா இருக்குது. இது போல இருந்தாலும் இவங்க அவங்க ரெண்டு பேரையும், இந்த கார்ல வராங்கல்ல ஏஜே குரோனின் அந்த ஆத்தர்லாம், ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த பசங்களுடைய ஸ்கின் ப்ரௌனா இருக்கு, அவங்களுடைய ஹேர் சிக்கிட்டு இருக்கு, அதாவது ப்ராப்பரா தலை வரல அப்படின்னு சொல்றாங்க. கோம் பண்ணல, அவங்களுடைய ஹேரை கோம் பண்ணல. அது மட்டும் இல்லாம அவங்க கண்கள்ல எதையோ ஒண்ணு ஆர்வமா தேடுற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஸோ இவங்க வித்தியாசமா பார்த்தாங்க, இந்த பசங்க கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு வித்தியாசமா பார்த்தாங்க.
அப்ப இந்த ஆத்தர் கூட வந்தவர் இன்னொருத்தவர் யாரோ சொல்றாங்க கம்பேனியன்னா அவர் கூட வந்தவர்னு அர்த்தம். அவர் வந்து இந்த பாய்ஸ் கிட்ட பேசுறாரு. அப்ப பேசும்போது அந்த பசங்க வந்து 2 பேரும் சகோதரர்கள்னு தெரியுது, பிரதர்ஸ்ன்னு தெரியுது. அதுல ஒருத்தருடைய பேர் வந்து நிக்கோலா, அவன் தான் பெரிய பையன், அவனுடைய வயசு வந்து 13. ஜேக்கோப்போன்றவன் இன்னொருத்தவன், அவனுடைய வயசு வந்து 12. அப்ப இவன் நிக்கோலான்றது அண்ணன், ஜேக்கோப்போன்றது தம்பி. சோ ஜேக்கோப்போன்றவன் அந்த டோர் ஹேண்டில் கிட்ட கூட வரலையாம், அந்த காரோட டோர் ஹேண்டில் கிட்டயும் வரலையாம். ஏன்னா அவன் சின்ன பையன்ல கொஞ்சம் பயந்து இருப்பான். சோ அதனால கார் கிட்ட கூட வரல அந்த பழத்தை விற்கிறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கார்ல வந்த அந்த ஏஜோ க்ரௌனின் அவர் டிரைவர் சொல்லியும் அதை கேட்காம இவங்க வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த பசங்க கிட்ட இருந்த பெரிய பேஸ்கெட், பெரிய கூடையில இருந்த பழங்களை வாங்கிக்கிட்டு அவங்க டவுனுக்கு போறாங்க. செட் ஆஃப்னா ஸ்டார்ட் பண்ணி போறாங்கன்னு அர்த்தம். இந்த ஆத்தர் வந்து கார்ல வந்து வெரோனாக்கு போயிடுறாரு. அங்க போய் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாரு. மறுநாள் காலையில நெக்ஸ்ட் மார்னிங் அவர் ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது இந்த 2 பசங்களும், அவர் ஃப்ரெண்ட்ஸ்னா இங்க என்ன மீனிங்னா, அந்த 2 பசங்களும் மத்தவங்களுக்கு ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். எந்த இடத்துலன்னா ஃபவுண்டெயின்னா அந்த இப்ப ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு தண்ணி எல்லாம் ஸ்பிரிங்கிள் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபவுண்டெயின். அது வந்து பப்ளிக் ஸ்கொயர்னா பொது இடங்கள்ல இருக்கிறது அந்த ஃபவுண்டெயின்ன்றது. அந்த இடத்துல இந்த பசங்க 2 பேரும் மத்தவங்களுக்கு ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. அதை ரொம்ப பிரிஸ்கா ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஷூ பாலிஷ் போடுறாங்கன்னு அர்த்தம். அந்த பசங்க அவங்களுடைய பிசினஸ் ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணிட்டு இருக்க டைம்ல ஆத்தர்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரு அவங்க ஷூ பாலிஷ் எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு அந்த ரஷ் வந்து குறைஞ்ச பிறகு இவங்க அந்த இடத்துக்கு போறாங்களாம். அப்ப போகும்போது அந்த பசங்க வந்து இவங்கள ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ் ரொம்ப அன்பா அவங்கள வந்து கிரீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஆத்தர் அந்த பசங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க வந்து வாழ்க்கைக்காக, நீங்க வாழறதுக்காக ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் விக்கிறீங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கு நிக்கோலா வந்து ஆன்சர் பண்றாராம். சீரியஸா அந்த பையன் வந்து ஆன்சர் பண்றாரு, நாங்க பழங்கள் விற்கிறது மட்டும் இல்ல, நாங்க பலவிதமான வேலைகளை பண்ணுவோம். அதை சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவரை ஹோப்ஃபுல்லா நம்பிக்கையா பாக்குறானாம். அது மட்டும் இல்லாம அவன் சொல்றானாம், நாங்க வந்து வெளியில இருந்து வரவங்க விசிட்டர்ஸ், அந்த இடத்த வந்து விசிட் பண்ற வரவங்கல்ல, அந்த டவுனை விசிட் பண்ண வெளியில இருந்து வரவங்களுக்கு நாங்க ஜூலியட்டோடைய கல்லறை, அது மட்டும் இல்லாம பல விதமான இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ், அதாவது பார்க்கக்கூடிய பிளேசஸ்லாம் நாங்க ஷோ பண்ணுவோம், அவங்களுக்கு போய் சுத்தி காமிப்போம். அதை கேட்ட ஆத்தர் அவங்க கூட வந்தவங்க எல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு, சரி நீங்க எங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் அந்த பசங்க ஆத்தர்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. அப்ப ஆத்தருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. என்னன்னா அவங்களுடைய தோற்றமும் அவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து இவரை ரொம்ப ப்ரொவோக் பண்ணுச்சு, அவரை வந்து தூண்டுச்சு. இவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்க வச்சுது. அப்ப அவரை பார்க்கும்போது, அந்த பசங்கள்லாம் அவர் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷா இருந்தாங்க, சின்ன பசங்க போல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆர்ட்லெஸ்னா எந்த விதமான சூழ்ச்சியும் இல்லாம ரொம்ப வெகுலியா இருந்தாங்க, இன்னசென்ட்டா இருந்தாங்க. எது கேட்டாலும் ரொம்ப சிம்பிளா சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சுத்தி காமிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஆனா அது மாதிரி எல்லாம் இவங்க இல்ல அப்படின்றத இங்க மீனிங். ரொம்ப வெகுலியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுலயும் குறிப்பா ஜேக்கோப்போ வந்து ஒரு ஸ்குரில் போல, ஸ்குரில்னா அணில், அந்த அணில் வந்து எப்படி வேகமா இருக்குதோ சுறுசுறுப்பா இருக்கோ அது போல ஜேக்கோப்போ இருந்தா. நிக்கோலா வந்து எப்போதுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க கூடயே இருந்துகிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேக்கோப்போவும் நிக்கோலாவும் அவங்களுக்கு சுத்தி காமிக்கிறது வந்து இங்க விவரிச்சிருக்கிறாங்க. இந்த சின்ன பசங்க அவங்களுக்கு சுத்தி காமிச்சது வந்து ரொம்ப சைல்டிஷா இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருந்தாலும் அவங்களுக்குள்ளார, அந்த பசங்களுக்குள்ளார ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது. அவங்க வயசை மீறின சீரியஸ்னஸ். இப்ப சின்ன பசங்க எல்லாம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த ஜாலியாவும் இருக்கிற மாதிரியும் இருக்கிறாங்க, அவங்க சீரியஸாவும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு செயலுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்றத ஆத்தர் குறிக்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வாரங்கள்ல இந்த பசங்களை, இவங்க வந்து நிறைய விதமான வேலைகள் செய்வாங்களா இந்த பசங்க. சோ அவங்கள வந்து நிறைய டைம் வந்து இந்த ஆத்தர் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆத்தர் அவங்க கூட வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பசங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. என்னென்னலாம் பண்றாங்கன்னா, இப்ப இந்த ஆத்தருக்கு அவங்க கூட வந்தவங்களுக்கு எல்லாம் அமெரிக்கன் சிகரெட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இவங்க வந்து இட்டாலியில இருக்கிறாங்க. இட்டாலியில வந்த பிறகு இவங்களுக்கு அமெரிக்காவுடைய சிகரெட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா இவங்க வந்து இந்த பசங்களை அனுப்பிச்சு வாங்கி வர சொல்லுவாங்க. அதே போல ஒபேரானா மியூசிக்கு இல்ல வந்து பாட்டு பாடுறது, சிங் பண்றது அதெல்லாம் நடத்துற இடம் நடத்தும். ஒபேரா ஒரு பெரிய ஹால்ல ஒபேரா நடத்துவாங்க. மியூசிக்லாம் வாசிப்பாங்க, அதே போல பாட்டு பாடுவாங்க. ஸோ அதை வந்து ஒபேரான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குலாம் டிக்கெட் வாங்குவாங்க. ஸோ அந்த சீட்டுக்காக டிக்கெட் வாங்கும்போது அதுவும் இந்த பசங்க இவங்களுக்காக வாங்கி தருவாங்களாம்.
அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து அந்த இடத்துல இவங்க போய் சாப்பிடணும்னா அதுக்கும் இந்த பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஸோ நிக்கோலாவையும் ஜெக்கபோவையும் எந்த ஒரு விஷயத்துக்கு தேவைனாலும் அவங்கள நம்பலாமா. ஸோ இந்த ஆத்தர் அவங்க கூட வந்தவங்களுக்குலாம் அவங்களுடைய தேவையெல்லாம் இவங்க வந்து பூர்த்தி செஞ்சாங்க. இந்த பசங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பசங்களை அவங்க நம்பலான்றத தான் சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சின்ன பசங்க அந்த வயசுலயும் அவங்களோட ஒர்க் பண்ற அந்த ஆர்வம் அது வந்து ஆத்தரை வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. ஸ்ட்ரைக்குன்னு அர்த்தம், அவரை வந்து பாதிச்சதுன்னு அர்த்தம். அதுவும் குறிப்பா இந்த சம்மர் நாட்கள்ல ரொம்ப ஹாட்டா இருக்கிற அந்த சன் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற டைம்ல அவங்க வந்து ஷூலாம் பாலிஷ் போட்டாங்க, ஃப்ரூட்ஸ் வித்தாங்க, நியூஸ் பேப்பரை வந்து ரொம்ப சத்தம் போட்டு கூவி கூவி விற்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஹாக்டு. ஒரு பிளேஸ்க்கும் போய் சத்தம் போட்டு விற்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஹாக்டு. நியூஸ் பேப்பர்ஸ் வித்தாங்க, டூரிஸ்ட்டை வந்து அந்த டவுனை வந்து சுத்தி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எரன்ஸ்னா இப்ப ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு அதை இன்னொரு இடத்துல போயிட்டு கொஞ்சம் சின்ன டிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை டெலிவர் பண்றது, கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல எடுத்துன்னு போய் கொடுக்கறது. இப்ப சின்ன சின்ன பொருள் எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதை வந்து இதுல குறிக்கலாம். ஒரு நாள் நைட் வந்து இந்த ஆத்தர் அவங்க கூட வந்தவங்க எல்லாம் இந்த பசங்களை வந்து பப்ளிக் ஸ்கொயர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பொது இடம்ட்டு, அதை மக்கள் கூடுற இடம்னு அர்த்தம். ஸோ அந்த பப்ளிக் ஸ்கொயர்ல காத்தடிச்சுட்டு இருக்கு, விண்டியா இருக்குது, காத்து அடிக்குது. அந்த டைம்ல வந்து மக்கள் யாரும் இல்லை, டெசர்ட்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, இந்த பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பசங்க வந்து லைட்டுக்கு கீழே ஸ்டோன் பேவ்மெண்ட்னா இந்த நடைபாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இந்த பசங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல நிக்கோலா வந்து நேரா உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா டயர்டா இருக்கு, அந்த பையனுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. அவன் வந்து சில நியூஸ் பேப்பர் வந்து இன்னும் விற்காம அவனுடைய காலடியில வச்சுக்கிட்டு இருக்கான். ஜேக்கபோ வந்து அவனுடைய தலையை வந்து தன்னுடைய பிரதருடைய ஷோல்டர்ல, அதாவது நிக்கோலாவுடைய ஷோல்டர்ல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கானா. அவன் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறான்றதான் இங்க மீனிங். ரெண்டு பேரும் டயர்டா இருக்காங்க, ரொம்ப வேலை செஞ்சுட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட எப்போ இதெல்லாம் பாக்குறாங்கன்னா மிட் நைட் 12 மணி நைட்டு அந்த டைம்ல பாக்குறாங்க. அப்போ நிக்கோலா முழிச்சுக்கிட்டு இருக்கானா. சோ நிக்கோலா கிட்ட அந்த ஆத்தர் கேட்கிறாரு, ஏன் வந்து நீங்க இவ்வளவு லேட்டா வெளியே இருக்கிறீங்க. அதுக்கு வந்து அந்த பையன் வந்து பதில் சொல்றானா, நிக்கோலா பதில் சொல்றான், நாங்க வந்து லாஸ்ட் பஸ் படுவான்ற இடத்துல இருந்து வர லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பஸ் வந்ததுன்னா நாங்க இந்த பேப்பர்லாம் எங்களால ரிமைனிங் பேப்பர்ஸும் விற்க முடியும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஆத்தர் கேட்கிறாரு, ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா, நீங்க ரெண்டு பேருமே டயர்டா இருக்கிறது தெரியுது. அதுக்கு அந்த பையன் சொல்றானா, நிக்கோலா நாங்க வந்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல சார், இதை நாங்க விரும்பிதான் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றான். மறுநாள் காலையில ஆத்தர் வந்து இந்த பசங்க ஷூக்கு ஷைனிங் பண்ணுவாங்கல்ல, அதாவது ஷூ பாலிஷ் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த ஃபவுண்டைன் கிட்ட, அந்த நீர் ஊத்துற இடத்துல, சோ அந்த இடத்துக்கிட்ட ஃபவுண்டைன் கிட்ட இவர் போறாரு. அப்போ நிக்கோலா கிட்ட கேட்கிறாரு, நீயும் உன்னுடைய தம்பி ஜேக்கபோவும் நீங்க வேலை செய்யறத பார்த்தா நீங்க நிறையவே சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா நீங்க வந்து அந்த காசெல்லாம் ஏன் உங்களுடைய ட்ரெஸ்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, செலவு பண்ண மாட்டீங்க. அதே போல நீங்க நல்லாவும் சாப்பிடவும் மாட்டீங்க. நீங்க சாப்பிடும்போது நான் பார்க்கும்போது நீங்க பிளாக் பிரெட் தான் சாப்பிடுறீங்க, ஃபிக்ஸ் தான் சாப்பிடுறீங்க. அதாவது இவங்க நிறைய சாப்பிடுறது இல்ல, ரொம்ப சீப்பா ரொம்ப குறைவான விலையில உள்ள பொருட்களை தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்றாரு. ஃபிக்ஸ்னா அது ஃப்ரூட்னு அர்த்தம், அத்திப்பழம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிளாக் பிரெட்னா பிரெட்ல அது ஒரு டைப். ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட்றீங்க. ஸோ நீங்க சாப்பிட்றதுக்கும் செலவு பண்றது கிடையாது, உங்க ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்றது கிடையாது. அப்ப நீங்க சம்பாதிக்கிற அந்த மணி எல்லாம் என்ன பண்றீங்க, இது போல காசு செலவு பண்ணாம இருக்கிறீங்களேன்னு ஆத்தர் கேட்ட உடனே நிக்கோலாக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு. இது போல நம்மள கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டு. கலர்டு டீப்லி அண்டர் சன்பர்ன்னா என்னன்னா, இப்ப வெயில்ல அதிகமா வேலை செஞ்சோம்னா நம்ம முகம் வந்து கருத்துரும்னு சொல்லுவாங்களா, கருத்துருச்சுன்னா இப்ப அதே போல நம்ம யாராவது அசிங்கப்படுறோம்னா முகம் செவுத்துரும்னு சொல்லுவாங்க, செவந்து போயிடும், ரெட் கலர்ல ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சன்பர்ன்ல இருக்கும்போது, அதாவது முகம் கருத்து இருக்கும் போது அவ்வளவு ஈஸியா நம்ம முகம் செவத்தா தெரியாது. ஆனாலும் இவனுக்கு வந்து கலர்டு டீப்லி, அப்ப ரொம்ப செவந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிளா அவன் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான், அவர் கேட்ட கேள்வினால ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான், அது வந்து ரொம்ப அவன் முகம் வந்து வாடி போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த டைம்ல அவன் கிரவுண்ட நோக்கி பாக்குறான், அதாவது தலை குனிஞ்சு பாக்குறான். அதுக்கு அந்த ஆத்தர் கேட்கிறாரு, நீங்க இந்த காசெல்லாம் சேவ் பண்றீங்கல்ல, அதை வந்து நீங்க அமெரிக்கா போறதுக்காக தானே சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவருடைய திங்கிங்ல இவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து நிக்கோலா வந்து இப்படி திரும்பி பார்த்து அவனுடைய வாயில இருந்து வார்த்தைகளை பேசுறதுக்காக ட்ரை பண்றான். எங்களுக்கும் ஆசை தான், ஸ்டேட்ஸ்னா அமெரிக்கான்னு அர்த்தம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்களா, இங்க அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க, இங்க ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒண்ணுதான், அமெரிக்காவுக்கு போறது எங்களுக்கும் ஆசை தான், ஆனா இப்போது எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, மற்ற வேலைகள் இருக்கு. அதுக்கு அந்த ஆத்தர் கேட்கிறாரு, என்ன பிளான்ஸ், மற்ற வேலைகள் இருக்குன்றீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து ஸ்மைல் பண்றான்.
அப்படியே சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் அவன் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. அவனுக்கு வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதை பத்தி அவன் பதில் சொல்லணும்னு விரும்பல. அதனால ஜஸ்ட் பிளான் சார் அப்படின்னு சொல்லிடுறான். சாதாரணமா ஒரு பிளான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு லோ வாய்ஸ்ல, ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியா ஆனா வாய்ஸ்ல அவன் சொல்றான். அதுக்கு ஆத்தர் வந்து வெல் சரி ஓகே, நாங்க வந்து மண்டே வந்து லீவ் பண்றோம், இந்த இடத்த விட்டு போறோம், உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டியது இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நிக்கோலா வந்து தலைய கிடையாது, எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ஜேக்கப்போ வந்து திடீர்னு உடனே சார் அப்படின்ட்டு சத்தமா பர்ஸ்ட் அவுட்னா சத்தமா கேட்கறான். நாங்க வந்து ஒரு சண்டேவும் நாங்க ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுவோம், அந்த இடம் பேர் வந்து பொலேட்டா, அது வந்து இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நாங்க பைசைக்கிள் சைக்கிள் வந்து கடன் வாங்கிட்டு, அதாவது ஹவர்லி ரெண்ட் எல்லாம் பே பண்ணுவாங்கல்ல, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்ட்டு பே பண்ணுவாங்களா, அதுதான் ஹையர், வாடகைக்கு எடுத்துட்டு அதை நாங்க ஓட்டிக்கிட்டு போவோம். நீங்க கேட்டதுனால நாளைக்கு நீங்க ரொம்ப எங்களுக்காக யோசிச்சு கேக்குறீங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய கார்ல என்ன அனுப்புறீங்களா, எங்க 2 பேரையும் அனுப்புறீங்களா? ஜேக்கப்போ கார்ல கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆத்தர் சொல்றாரு, லூகின்றவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிரைவர்னு, கார் டிரைவர். அந்த கார் டிரைவர் கிட்ட சண்டே வந்து லீவ் எடுத்துக்க நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல நானே உங்களை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறேன், நானே கார் ஓட்டுறேன், உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. பாஸ்னா அமைதியாயிடுறாங்கன்னு அர்த்தம். நிக்கோலா வந்து அவனுடைய யங் பிரதர், அதாவது ஜேக்கப்போவை கொஞ்சம் கோவத்தோட பாக்குறான், கிளாரிங்னா பாக்குறான். ஏன்னா நீ வந்து ஏன் வந்து ஆத்தர் கிட்ட கேட்ட, அதாவது அவர்கிட்ட கேட்ட அப்படின்றத பாக்குறான். அதுக்கு நிக்கோலா வந்து அந்த பிரதரை, அவனுடைய பிரதர் ஜேக்கப்போவை பார்த்துட்ட பிறகு ஆத்தர் கிட்ட சொல்றான், நாங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல சார், உங்களை ட்ரபிள் பண்ண விரும்பல. அதுக்கு அந்த ஆத்தர் சொல்றாரு, எனக்கு எதுவும் ட்ரபிள் இல்லை, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களை கூட்டிட்டு போறதுல எனக்கு எதுவும் சிரமம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீன்றது இங்க யாரை குறிக்குதுன்னா நிக்கோலா வந்து தன்னுடைய லிப்ஸ் உதர கடிக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா அவன் வந்து கொஞ்சம் கோவமா இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம கோவப்படும் போது உதர கடிப்போம், சோ அதை தான் வந்து இங்க சொல்றாங்க, உதர கடிக்கிறான. ஏன்? அவனுடைய பிரதர் ஜேக்கப்போ வந்து அந்த ஆத்தரை ட்ரபிள் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டான், கார்ல கூட்டிட்டு போங்கன்ட்டு. சோ அதனால அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம வருத்தத்தோட, இவர் வந்து நம்ம ட்ரபிள் பண்றோமா, கஷ்டப்படுத்துறோமா அப்படின்ற வருத்தத்தோடவே அவன் சொல்றானா, வெரி வெல் சரி ஓகே சார் நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி ஸ்லோவா லோ வாய்ஸ்ல சொல்றான். மறுநாள் ஆஃப்டர்நூன் மதிய டைம்ல இவங்க எல்லாரும் கார்ல போறாங்க. எங்க போறாங்கன்னா ஒரு மலையில இருக்கிற, உயரமான ஒரு மலையில இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போறாங்க. இவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த ஆத்தர் வந்து கூட்டிகிட்டு போறாருல, இவர் என்ன நினைச்சாருன்னா இவங்க இருக்கிற வசிக்கிற இடம் வந்து வசிக்கிற இடம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஏன்னா வந்து இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப சிம்பிளான ஃபேமிலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இவருக்கு வந்து வழி காமிக்கிறாரு, ஜேக்கப்போ வந்து வழி காமிக்கிறாரு. இவங்க போய் எங்க போய் ஸ்டாப் ஆகுறாங்கன்னா ஒரு ரெட் ரூஃப் வில்லானா ஒரு பெரிய பில்டிங், அழகான பில்டிங்னு அர்த்தம். அது வந்து அதை சுத்தி பெரிய ஸ்டோன் வால், அதாவது ரொம்ப பெரிய காம்பவுண்ட் மாதிரி இருக்குதான். இவரால் நம்பவே முடியலையா, இவரோட கண்ணை நம்பவே முடியலையா. இவர் வந்து இதை பத்தி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளாரவே இந்த 2 பசங்களும் அவருடைய கார்ல இருந்து வெளியே இறங்கிடுறாங்களாம். அப்ப அவங்க பதில் சொல்றாங்களா, அந்த ஆத்தர் கிட்ட சொல்றாங்கன்னா, ரொம்ப நேரம் ஆகாது சார், நாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே வந்துடுறோம், நீங்க அந்த டைம்ல வந்து இந்த வில்லேஜ்ல உள்ள கெஃபேல போயிட்டு ஏதாவது குடிச்சிட்டு வாங்க, டீ காஃபி அது மாதிரி அது சொல்றாங்க, நீங்க போய் ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. அதை சொல்லிட்டு அவங்க அந்த வால், அந்த சுவர் இருக்குல்ல, பெரிய ஸ்டோன் வால் காம்பவுண்ட் இருக்குல்ல, அதுல போயிட்டு மறைஞ்சிடுறாங்க, அதாவது உள்ளார போயிட்டாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஆத்தருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த பசங்களுடைய ட்ரெஸ்ஸும் இந்த இடமும் ரொம்ப காஸ்ட்லியான இடம் மாதிரி இருக்குது, அதாவது ரொம்ப வசதி படைச்சவங்க வாழற இடம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால இவருக்கு டவுட் வருது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு அந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போறாரு. அவர் வந்து ஒரு கிரில் கேட்டு, கிரில்டுனா கேட்டு வந்து கிரில், அதாவது கம்பி போட்ட மாதிரி கேட் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் வழியா போறாரு. இதை பத்தி நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு டிட்டர்மைண்ட்லயே போறாரு. அவர் போயிட்டு பெல் அடிக்கிறாரு. இவர் கிரில் கேட்ல நின்றுக்கிட்டு பெல் அடிச்சாருல, அந்த கிரில் கேட் வழியா ஒரு பெண்மணி வந்து வராங்க. அங்க அவங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க ஸ்பெக்ஸ் வந்து ரிம்டுனா அதன் ஓரத்துல வந்து ஸ்டீல்னால செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து ட்ரெயின்டு நர்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது போல ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்ததை பார்த்து அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதை பத்தி அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் கேட்கிறாரு அவங்க கிட்ட, நான் 2 பசங்களை இங்க கூட்டுக்கிட்டு வந்தனே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நர்ஸ் வந்து எஸ், அவங்கள பத்தி எனக்கு தெரியும். இப்ப யாரையாவது பத்தி நம்மளுக்கு தெரியும்னா அதை சொல்லும் போது நம்ம முகம் வந்து கொஞ்சம் லிட்டப் ஆகும்.
கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். அதுதான் இங்க மீனிங். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த 2 பசங்களை பத்தி தெரியும்னு அர்த்தம். அவங்க டோர் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஆத்தரை வந்து உள்ளார அழைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ. அந்த 2 பசங்களுடைய பேர் வந்து நிக்கோலாவும் ஜேக்கப்போ. சரி, நான் உங்களை அவங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்ஸ் வந்து இந்த ஆத்தரை அழைச்சிக்கிட்டு போறாங்க இந்த பசங்களை பாக்குறதுக்காக. எதன் வழியா அழைச்சிக்கிட்டு போறாங்கன்னா, டைல்ஸ் எல்லாம் போட்ட ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கிற வெஸ்டிபியூல்னா ரொம்ப சிம்பிள். இது இப்போ ஒரு ஹோட்டல் போறோம் இல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போறோம், அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரிசப்ஷன் ஏரியா வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு பேர் தான் வெஸ்டிபியூல். அதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்குள்ளார கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவர் வெளியே இருந்து பார்த்தாருல, அது வந்து ஒரு வில்லானா ஒரு தங்குற இடம். அந்த வில்லான்றது வந்து ஹாஸ்பிட்டலா மாத்தி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பெரிய பில்டிங்கை வந்து ஹாஸ்பிட்டலா மாத்திருக்காங்க. அப்ப அந்த இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார. இவங்க கூட்டிட்டு போகும்போது இந்த நர்ஸ் வந்து ஆத்தரை கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு லிட்டில் கியூபிக்கல்னா ஒரு சின்ன ரூம்ன்றதான் இங்க மீனிங். இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு பிளாக்கா இருக்கும். சோ அது வந்து ஒரு ரூம்னு அர்த்தம். அந்த ரூமோட டோர் கிட்ட போயிட்டு நர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபிங்கரை லிப்ஸ்ல வைக்கிறாங்க. அதாவது அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இந்த ஆத்தரை வந்து அலோவ் பண்றாங்க. அந்த கிளாஸ் இடையில இவரை பாக்குறதுக்காக, அந்த ரூம்குள்ளார என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அலோவ் பண்றாங்க. அப்போ அங்க வந்து அந்த 2 பசங்களும் ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய வயசு வந்து ஒரு 20 கிட்ட இருக்கும். இந்த பசங்களுடைய வயசு வந்து 13, 12 எல்லாம் பார்த்தோம்ல. இந்த பொண்ணோட வயசு வந்து 20 கிட்ட இருக்கும். அந்த பொண்ணு வந்து தன்னுடைய முதுகு பகுதியை சப்போர்ட் பண்ண மாதிரி, பில்லோஸ் தலகாணியில சப்போர்ட் பண்ண மாதிரி, அந்த பெண் வந்து அழகான ஒரு ஜாக்கெட், அது வந்து ஒரு ட்ரெஸ், அதை வந்து போட்டுட்டு இருக்காங்களாம். அப்ப அவங்க வந்து லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்க வந்து பேசுறத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பெண்ணோட கண்கள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, இலகிய கண்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் பார்க்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணோட தோற்றம் அவங்க வந்து எப்படி ரிசம்பிள் பண்றாங்களோ அது வந்து அவங்களுடைய பிரதர்ஸ் போலவே இருக்குது. அப்ப ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இப்போ ஒரே ஃபேமிலியில இருக்காங்கன்னா அவங்க முகம்லாம் பாக்குறதுக்கு ஒரே போல இருக்கும். சோ இந்த 2 பசங்களுடைய முகமும் அந்த பொண்ணுடைய முகமும் ஒரே போல இருந்ததுனால இந்த பசங்களுடைய சிஸ்டர்ன்றது அவருக்கு புரியுது. அந்த பெண் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, சோ அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா வைல்டு ஃபிளவர்ஸ் காட்டுல இருந்து பறிச்ச ஃபிளவர்ஸ் அர்த்தம். அதை வந்து ஒரு பவுல் மாதிரி, வேஸ்னா இப்ப ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஒரு சின்ன பாட் மாதிரி, சோ அதை வந்து வேஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து அந்த டேபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஏதோ ஒரு டிஷ், ஃப்ரூட்னால செய்யப்பட்ட ஏதோ ஒரு டிஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய புக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த நர்ஸ் வந்து ஆத்தர் கிட்ட வந்து ஸ்லோவா கேக்குறாங்க, இது போல வெளியே நின்று பாக்குறீங்களே, நீங்க ஏன் உள்ளார போக கூடாதா? நீங்க உள்ளார போனீங்கன்னா லூசியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லூசியான்றதான் அந்த பொண்ணுடைய பேர். இப்ப சோ 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய சிஸ்டர், ஏன்னா 20 வயசு அவங்களுடைய பெரியவங்க. சோ அக்காவுடைய பேர் வந்து லூசியா. இந்த நர்ஸ் வந்து ஆத்தரை ஏன் உள்ளார போக கூடாதுன்னு கேக்குறாங்க. இந்த நர்ஸ் கேட்டதுக்கு ஆத்தர் வந்து தலையாட்டிடுறாரு, வேண்டாம் நான் வந்து போக விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இவங்க ஹாப்பியா இந்த ஃபேமிலியில பேசிட்டு இருக்காங்க, அதை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அது மட்டும் இல்லாம இவர் அந்த இடத்த விட்டு போறாரு. இவர் போயிட்டு ஒரு ஸ்டேர்கேஸ் படிக்கட்டு கிட்ட போயிட்டு அது அடிப்பகுதியில போயிட்டு நிக்கிறாரு. அங்க நின்னுட்டு இந்த நர்ஸ் கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு, இந்த பசங்களை பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியுமோ அதை எனக்கு சொல்லுங்க. அந்த ஆத்தர் கேட்டதுக்கு இந்த நர்ஸ் வந்து ஆர்வமாவே அவங்கள பத்தி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவர் அந்த பசங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்க இந்த உலகத்துல தனியா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அவங்களுடைய சிஸ்டர் மட்டும்தான். அவளுடைய பேர் வந்து லூசியா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவங்களுடைய ஃபாதர், அதாவது இவங்க ஃபாதர் வந்து இருந்தாரு, அவர் இறந்துட்டாருன்றதான் சொல்ல போறாங்க. அவர் வந்து ஒரு விடோவர், அதாவது இவங்களுடைய அப்பாவுக்கு ஒய்ஃப் கிடையாது, அதாவது இவங்களுக்கு அம்மா தொடக்கத்திலே கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க, முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இவங்களுடைய ஃபாதர் வந்து ஒரு நல்ல சிங்கர், புகழ்பெற்ற சிங்கர். வந்து அவர் வந்து இந்த இட்டாலி பகுதியில நடந்த ஒரு வார்ல தொடக்கத்திலே வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த கொஞ்ச நாட்கள்லயே இவங்க வீட்லயும் ஒரு பாம்பு போட்டதுனால இவங்க வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க, தெருவுக்கு வந்துட்டாங்க, அவங்க வீடு வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல குடும்பம், நல்லாவே வாழ்ந்தாங்க, ரொம்ப இப்ப கஷ்டப்படுறாங்களோ அது போலலாம் அப்ப இல்ல, ரொம்ப நல்லாவே வாழ்ந்தாங்க. லூசியான்றவ சிங்கர் ஆகிறதுக்காக அவளும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்க அப்பாவும் சிங்கர், இவளும் சிங்கர் ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த டைம்ல இவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க வீடு வந்து பாம்புனால அழிஞ்சிருச்சு. சோ அவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட பசியில வந்து ரொம்ப வாட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து வின்டர், கோல்டு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதுல வந்து இவங்க பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வீடு அழிஞ்ச பிறகு சில மாசம் வந்து அவங்க
அந்த வீட்டுல இருந்து செங்கற்கள்லாம் விழுந்திருக்கும்ல, சோ அந்த வீடு அழிஞ்ச பிறகு சில கற்கள்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து அதன் மூலமா இவங்களாகவே இவங்க கையை உபயோகப்படுத்தி இவங்களாகவே ஒரு சின்ன தங்குற இடம் மாதிரி கட்டி அங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 3 வருஷம் வந்து ஜெர்மன்ஸ் வந்து இட்டாலியை ரூல் பண்ணாங்க. இவங்களுடைய கண்ட்ரி இட்டாலி, அதை வந்து ஜெர்மனி நாட்டுக்காரங்க வந்து ரூல் பண்ணாங்க. இந்த பசங்களுக்கு வந்து ஜெர்மன்காரங்களை பிடிக்கல. ஏன்னா வந்து அவங்க வீட்டை அழிச்சிட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாரு ஜெர்மனிக்காரங்களால. ஸோ அதனால அவங்களுக்கு ஜெர்மன்ஸை பிடிக்கல. ஜெர்மனிக்கு எதிராக ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் போது இந்த பசங்களும் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. தொடக்கத்திலே, அதாவது முதல்ல போயிட்டு அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. வாரெல்லாம் முடிஞ்சிருச்சு, சண்டைலாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அமைதி திரும்பின பிறகு இந்த பசங்க வந்து அந்த சின்ன வயசுலயே ஜெர்மனி நாட்டை எதிர்த்து போராடணும்னு இந்த பசங்க போய் ஜாயின் பண்றாங்க. அந்த கிளர்ச்சியில அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுல, அந்த போராட்டம் ஆரம்பிக்குதுல, அதுல போய் ஜாயின் பண்றாங்க. ஆனா போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அமைதி ஆயிட்ட பிறகு அவங்களுடைய சிஸ்டரை, அன்பான சிஸ்டரை வந்து பாக்குறதுக்காக வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்களோட சிஸ்டருக்கு வந்து முதுகுத்தண்டுல டியூபர்குலோசிஸ்ன்ற டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க நர்ஸ் வந்து இப்ப ஸ்டோரி எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நடுவுல சில பேர் மூச்சு விடுவாங்க, அந்த பெரிய மூச்சு விடுவாங்க. அது போல இந்த சிஸ்டரும் அந்த ஸ்டோரியை சொல்லும் போது குயிக் பிரெத் ஒன்னு எடுத்துக்கிறாங்க. அது போல மூச்சு விட்டுட்டு அவங்க வந்து அந்த பசங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தோம்னா அதை பத்தி நான் ஆன்சர் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா அந்த பசங்க வந்து விட்டு கொடுக்கவே இல்லைன்றது நம்மளுக்கு இந்த ஸ்டோரி மூலமாவே தெரிய வருது. அந்த பசங்க வந்து ரொம்ப அவங்க அக்காவுக்காக கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்றாங்கிறது தான் மீனிங். ஸோ அவங்க வந்து இந்த கஷ்டமான காலத்திலயும் அந்த பசங்க வந்து விட்டு கொடுக்கல, கிவ் அப் ஆகல. அதாவது நம்மளால முடியாது அப்படின்லாம் அந்த பசங்க நினைக்கல. அந்த பசங்க வந்து இவங்களுடைய அக்காவை வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கிட்டையும், அதாவது இந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டையும் இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப அவங்க கிட்ட பேசி அந்த அவங்களுடைய அக்காவை வந்து அங்க சேர்த்துக்க வச்சாங்களாம். ஸோ 12 மாசமா அந்த பொண்ணு வந்து லூசியான்றவங்க வந்து அங்க பேஷண்டா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்ல முன்னேற்றமும் அடையிறாங்களாம். அதே போல இவங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குதான். ஒரு நாள் அவளால நடக்க முடியும். ஆக்சுவலா அந்த ஸ்பைன்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது, அவங்க பெட்லேயே தான் இருக்கணும். ஒரு நாள் அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு சரியாயிட்டு அவங்களால நடக்க முடியும், பாடவும் முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் அந்த நர்ஸ் சொல்றாங்க, இப்போல்லாம் ஃபுட்டு அதுக்கான செலவு, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபீஸ் வந்து நாங்க கலெக்ட் பண்ணாம, ஒரு காசை வந்து வாங்காம எங்களால இந்த ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. இருந்தாலும் லூசியாவுடைய பிரதர்ஸ் வந்து ஒரு வாரமும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பணம் அவங்க கட்டணுமோ அதை கரெக்டாவே கட்டிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க கிட்ட நான் கேட்டதும் கிடையாது. ஆனா எந்த ஒர்க் வெரோனால அவங்க பண்ணாலும் அதை சூப்பரா தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வெரோனால ஒர்க் கிடைக்கிறதே கஷ்டம், அந்த ஒர்க் எது கிடைச்சாலும் அவங்க சூப்பரா தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஆத்தர் சொல்றாரு எஸ், அவரும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும்ல அந்த பசங்க எப்படி வேலை செய்வாங்கன்ட்டு, அவங்க வந்து சூப்பரா தான் வேலை செய்யறாங்கன்னு இவரும் சொல்றாரு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு அந்த ஆத்தர் அவர் போயிட்டு வெளியே வெயிட் பண்றாரு, அந்த கார் கிட்ட போய் வெயிட் பண்றாரு. அந்த பசங்க வந்து அவங்க அக்கா கிட்ட எல்லாம் பேசிட்டு வெளியே வராங்க. ஸோ வந்த பிறகு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிட்டிக்கு போறாங்க, அதாவது வெரோனாக்கு திரும்ப போறாங்க. அந்த பசங்க இந்த ஆத்தர் பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த பசங்களும் எதுவுமே பேசல, இவரும் எதுவுமே பேசல. இவரும் எதுவுமே அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை, ஏன்னா எதுவும் கேட்டா அந்த பசங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த பசங்களுடைய சீக்ரெட் வந்து அப்படியே இருக்கட்டும். ஆனா இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், இவர் வந்து அந்த நர்ஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பசங்க கிட்ட ஆனா டைரக்டா கேட்க இவர் விரும்பல. இந்த விஷயம்லாம் இவர் கேள்விப்பட்டு இந்த பசங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு, ஸோ அவங்க வந்து எவ்வளவு அந்த அக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக, அவங்க அக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது வந்து இவரை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஃபீல் பண்ணாரு இவர். இந்த போர் வந்ததுல இந்த போர் நடந்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ அந்த போர்னால இந்த பசங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தகர்க்கப்படல. அதாவது அவங்க நம்பிக்கையா தான் இருக்கிறாங்க இன்னமும். அவங்க வந்து தங்களுக்காக எதுவும் பண்ணிக்காம தங்களுடைய அக்காக்காக பண்றாங்க, செல்ஃப்லெஸ், தங்களுக்காக எதுவும் பண்ணிக்கல, அவங்க அக்காக்காக பண்றாங்க. இது வந்து ஹியூமன் லைஃப்ல ஒரு புது நல்ல விஷயத்த கொண்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டி, இந்த சமூகத்துல நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்னன்னா மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, ஹியூமனிட்டி, மனிதநேயம் வந்து இன்னும் அழியல அப்படின்ற நம்பிக்கையை இவருக்கு கொடுத்துதான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம அபவுட் த ஆத்தரும் கிளாசரி எல்லாம் பார்க்கலாம்.